முதன்மையான விழா பவுலடியார் பொருந்திய அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரைவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்ப. கிறிஸ்துவின் ஒளியிலோ இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, அன்று நம்மை மீட்டு தூய வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் இறைவனின் வல்ல செயல்களை நினைத்து பாஸ்கா புகழுரை பாடுகிறது. ஆகவே அனைவரும் இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியார் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று இறைவனுடன் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புறப்படாத இறைவனாகி எல்லா வல்ல தந்தையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு மனதோடு வாயாக பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்று உள்ள தந்தைக்கு நமது பெயரால் இதில் மெய்யான சம்மதியாய் கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலையில் ரட்சிக்கப்படுகின்றன. சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறைவார்த்தைகள் கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை
நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்று சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நாம் மண்டலமாக. அன்பே உருவான எங்கள் இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டுடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒழுங்குகின்றீர். உமது திருவிழாவில் அனைவரும் உம் சொந்த மக்களின் மனப்பான்மை தூண்டி எழுப்பியவர்களும் அதனால் நாங்கள் உடல் மனதில் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான மொழியும் புரிவோமாக. உம்மோடு தூயாமையாரின் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார்கள். உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஆத்மை மன்றாடுகின்றோம்.
நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார், வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல் புறப்பட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளியாடை அணிந்திருந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதே, அவர் எங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர் தள வேண்டும் என்று சொன்னாரே. மரியா, யோவன்னா, யாக்கோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றி இருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி போதனை அறிவிக்கப்படுகிறது என்றால் அடிப்படை செய்தி, அடிப்படை கரு, மைய பொருள் இயேசு கிறிஸ்துவை தழுந்தார். அது மட்டுமல்ல, இந்த உயிர்ப்பு பெருவிழாவை தான், இந்த உயிர்ப்பு நிகழ்வை தான் ஆண்டுதோறும் தன்னுடைய உயிர்ப்பின் காட்சியை சீடர்களுக்கும் ஏனையோருக்கும் கொடுத்திருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒன்றாவதாக முதல் 18 வசனங்களிலே முதலாக வாரத்தின் மகதலேன் மரியாவுக்கு தோட்டக்காரனாக காட்சி அந்த பெண்களை நோக்கி வாழ்க என்று வாழ்த்தி இயேசு அவர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் காட்சியை கொடுத்தார். மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம். எனவே இந்த திருமுழுக்கு வழிபாட்டில் நமது திருமுழுக்கை குறிப்பிட்டுக் கொள்வோம். தண்ணீர் மந்திரிக்கப்படுவதற்கு முன் புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடப்படும். நமக்கு முன்னால் திருமுழுக்கின் வழியாக புதுப்பிறப்பு அடைந்து இறைவனோடு இணைந்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்த புனிதர்களின் உதவியை திரு அவை இணைகிறது. எனவே திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் இப்புனிதர்களின் கூட்டத்தில் இணைய வேண்டிய பொறுப்பையும் திருமுழு
வழிகாட்ட வேண்டியதன் அவசியத்தையும் உணர்ந்தவர்களால் இச்சடங்கில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புமிக்கவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் அருள் இந்த தொட்டியின் மீது இறங்கி அருள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புது பிறப்பு அடைவோர் கிறிஸ்து உரிமை பேறு பெற்ற மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. இறைவா, அருளுடையாளர்கள் வீழ்த்த முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புறப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றேன். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தேன். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றல் அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரு வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமை தொலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமை மக்கள் செங்கடலை காலணியாமல் கடக்கச் செய்தி திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்கச் செய்தி. இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூயாவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரை வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்திருக்கும். இந்த தண்ணீர் உமரே திருமகனின் அருளை தூய ஆவியார் நின்று பெற்றுக்கொள்ளச் செய்திடும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருளையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீரால் தூய ஆவியாரால் புது பிறப்படைந்து எழும் தகுதி பெறுவார்களாக.
கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழுவார்களாக. வாழ்வில் ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். நீரூற்றுக்களை ஆண்டவரே வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். நம்முடைய பாவ செயல்களின் மூலம் திருமுழுக்கு அருளை இழந்து வாழும் நாம் மீண்டும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை குறிப்பிட்டு இறை உறவில் வாழ உறுதியெடுப்போம். அருள் பணியாளர் கேட்கும் கேள்விகளுக்கு விட்டுவிடுகிறேன் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் ஒருமையில் பதில் கூறுவோம். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கு நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திருவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? அவன் ஆரவாரமை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகன் கன்னிமரியாவிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்துவிடும் என்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றோம் ஆகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரால் தூய ஆவியாரால் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே, நமது அருளால் நாம் நிலைவாழ பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். திருஅவையை வழிநடத்திடும் திருநிலையினர் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சி அனைவர்களின் என்றும் குடிகொண்டு இருக்கவும், அந்த மகிழ்ச்சியையும் உமது அளப்பெரிய அன்பையும் அவர்கள் தம் மக்களுக்கு எந்நாளும் பகிர்ந்து கொடுத்திடவும் வரமருள ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். பிறந்தனம் காணும் இறைவா, என் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு மக்களுக்காக வாழ்ந்து தனது இன்னுயிரையும் கொடுத்தது போல தங்கள் வாழ்நாள் முழுவதும் என் தலைவர்கள் அவர்களது பொறுப்பை உணர்ந்து மக்களுக்காக வாழ வரம் தர ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள உடல்நலம் குன்றிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும், அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும்
அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் நிறைவா, பலவீனமாக துன்ப துயரங்களால் மன அமைதி இழந்து மகிழ்ச்சியை தொலைத்து நிம்மதி தேடி அடைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே உண்மையான அமைதியின் ஊற்று என அவர்கள் அறிந்து உம் திருமகன் தருகின்ற இந்த உலகம் தர முடியாத அவர் உயிர்ப்பின் அமைதியில் அவர்கள் மகிழ்ந்திட வரம் தர ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் தெய்வமே இறைவா, எம் பங்கு தந்தை எம் பங்கு மக்கள் அனைவருக்காக கொண்டாடுகிறோம். உம்மை நம்பி உயிர்ப்பின் பங்கு கொள்வர் எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் எங்களை மன்றாடும் அன்பு செய்வதற்காகவும் அனைவரையும் அன்பு செய்து அதன் மூலம் உமது அன்பினை அமைதி, மன்னிப்பு, மகிழ்ச்சி, சமாதானம் ஆகியவற்றை கடந்து வாழ்வு உண்மை உயிர்ப்பின் சாட்சிகளாய் ஆண்டவரை உண்மை கொண்டாடுகிறோம். மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு அமையவும், திருமண வாழ்வு அமையவும், படிக்கின்ற குழந்தைகள் சிறந்த வெற்றி காணவும், சிறந்த எதிர்காலத்தை காணவும், உயர்கல்விக்கான வாய்ப்பை பெறவும், நம்முடைய குழந்தைகள் இறை ஞானத்திலே அறிவிலே எந்நாளும் வளரவும், உள்ளத்திலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கவும், முதிய பெற்றோர்களுக்கு ஆறுதலும் நற்சுகமும் குழந்தைகளுடைய கவனிப்பும் கிடைக்கவும், நம்முடைய குடும்பங்களிலேயே மகிழ்ச்சியும் சமாதானமும் பிறக்கவும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நம்பிக்கை பிறக்கவும், இயேசுவின் கருவிகளாக நன்மையை, உண்மையை, நேர்மையை நாடுகின்ற மக்களாக, அன்பை பகிர்ந்து கொடுக்கும் மக்களாக, இரக்கம் காட்டுகின்ற மக்களாக திகழவும், இரக்கமும் ஆறுதலும் குணமாக்குதலும் கிடைக்கவும், இன்னும் பல்வேறு தேவைகளினால் வருந்துகின்ற மக்களுக்கு ஆண்டுடைய அன்பு கிடைக்கவும். வாழ்வழிக்கும் அழகாகிய எங்கள் இறைவா, மக்களுக்கு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவருடைய மன்றாட்டுகளையும் ஏற்றலுமை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலாம் எங்களுக்கு நிலை வாழ்வில் அருமருந்தாயிட அமைவரவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காத்து உம்மை புகழ்ந்துரைப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வருகிறானே
மீட்புக்குரிய செய்யவும் ஆகவே கனிமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பரிபொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்வுடன் இறங்கி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகம் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியவர்கள் உம்மையாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஸ்டீவனுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இங்கே கூடியுள்ள அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் நம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்னும் தனியான மாட்சிக்குரிய மரியாதையும் அதே கண்ணின் கணவனான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறை சாட்சியமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்துஸ், கொர்னேலியஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்தோகோனஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பெயர் பயங்களாலும் வேண்டவர்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம்மூழியர்களாகிய நாங்களும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உலகணிந்து ஏற்றரும். பாவம் அனைத்திலிருந்தும் அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து தண்ணீராலும் தூயாவியாலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவிழமானி அவர்களுக்காகவும் இப்பலியை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உயர்த்தி ஏழாம் இறைவனும் தாம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். எழுதுகை கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தாம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறிய
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னால். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆபிரகாமின் பலியையும் உடைய தலைமைக்குழு மெல்கிசேதேக்கு மக்களித்த காணிக்கை ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் கொண்டிருந்த அன்பின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ என் செம்மறி, நாம் ஒருவருக்கு வாழ்வதற்குரிய நமது உயிர்த்த ஆண்டவர். நாம் ஒவ்வொருவரும் இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி நிம்மதியோடு அமைதியோடு வாழ்வர வேண்டும், வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒருவரை அன்போடு அழைக்கிற நமது அன்பு தெய்வம் டிசம்பரின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றோர். அருள்
நமது பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. வாழ்வழிக்கு வள்ளலாய் எங்கள் இறைவா, உமது அன்பினால் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்காருடைய ஆண்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தருணம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலிருந்து இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதியை செய்தேன். அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவர்களால் வந்து சேர்வீர்களாக. ஏவாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி